எமோஷ்னலாக வீக்கான பர்சனாக நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க, சின்ன விஷயம்னாலும் பொசுக்குன்னு அழுகிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்னு அழுகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த அழுதுட்ருக்கீங்க இல்லையா, அதுலேயே உங்களோட பாதி எனர்ஜி போயிடும். உங்களோட மைண்ட் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கு போகாது. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னென்னு தேட முடியாது உங்களால். ஸோ அந்த சர்ச் இல்லை அப்படின்னா பிரச்சனைக்கான சொல்யூஷன் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. திரும்ப பொசுக்குன்னு அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எமோஷ்னலாக வீக்கான பர்சன் ஆகிடுவீங்க. உங்களால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து ஈஸியாக வெளியவும் வர முடியாது. மைண்ட் லெவலில் ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, அழுதா இந்த பிரச்சனை தீர்ந்துருமா? இதை உங்களுக்குள்ளே திரும்ப கேட்டு பார்த்துக்குங்க. இந்த விஷயம் உங்களை ஸ்ட்ராங்கராக மாற்றும், அழுக வராது, ஸ்ட்ராங்கர் பர்சனாக மாற்றும். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் லெவலில் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடுவீங்க, ஈஸியாக அதுலேருந்து வெளியவும் வருவீங்க. ட்ரை பண்ணுங்கள்.